வெல்கம் டு அவர் சேனல். திஸ் இஸ் யுவர் யஷ்வந்த். இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா சிஎன்சி மிஷினிங்கில் ஜி கோட் ஜி கோடிங்கை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஓகேங்களா? சிஎன்சி மிஷினில் நமக்கு தெரியும் சிஎன்சி மிஷின் அதுக்கோட ப்ரோக்ராம் பண்ணணும் அப்படின்னாவே அதுக்கு ஜி கோட் அண்ட் எம் கோட் அதுதான் முக்கியம் அப்படின்னு ஸ்டார்டிங் இப்போ நம்ம ஜி கோடில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஜி கோட் முடிச்சதுக்கப்புறம் எம் கோட் நம்ம பார்க்கலாம். நவ் இப்போ எத்தனை கோட் ஸ்டார்ட் பண்ண போகிறோம் அப்படின்னா 1 to 7 code G00, code 2 G01, code 3 G02, code 4 G03, code 5 G04, code 6 G17, code 7 G18. இந்த 7 கோடையும் தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஒன்று ஒன்றா. சரிங்களா? ஆக்சுவலி G00 அப்படின்னா ரேபிட் ட்ராவர் மோஷன். G00 அப்படின்னா ரேபிட் ட்ராவர் மோஷன். இது எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றது பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி வந்துட்டு உங்களுக்கு இந்த எக்ஸ் இசட் ஒய் இந்த பிளைனை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். எக்ஸ் அப்படின்னா என்ன அப்படின்னா உங்களோட ஃப்ரண்ட் போர்ஷன் அப்படின்னு கூட பார்த்துக்கோங்க. உங்களோட கண் பார்வை வந்து ஃப்ரண்ட்ல பார்க்குது இல்லை ஃப்ரண்ட், அதை வந்து நீங்கள் எக்ஸ்ன்னு எடுத்துக்கோங்க. ஓகேவா? அண்ட் இசட் வந்துட்டு உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் இஸ் இசட், சாரி ஒய். உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைடு இஸ் ஒய், உங்களோட அப்பர் சைடு இஸ் இசட். ஓகேவா? இதுதான் வந்து இந்த பிளைன். இந்த இந்த எக்ஸ் அண்ட் ஒய் இசட்டை வந்து நம்ம இந்த ப்ரோக்ராமிங்கு இப்படி தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம். நவ் நான் சொன்னேன்ல G001 அது எப்படி சொல்கிற பாருங்க. இப்போ இது வந்து நம்மளோட நம்மளோட ஒர்க் பீஸ், சாரி இது வந்து நம்மளோட ஒர்க் பீஸ், இது வந்து நம்மளோட டூல். இந்த டூல் டைரக்டா இது வந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்னு வச்சுப்போம். ஓகேங்களா? டைரக்டா நம்மளோட டூல் இங்க வரணும் அப்படின்னா நம்ம G00 தான் யூஸ் பண்ணுவோம் டைரக்டா. லைக் இது வந்து நம்மளோட ஒரிஜின். நம்ம ஒரிஜின் வந்துட்டு சென்டர் பாயிண்ட் ஸ்டார்டிங் பாயிண்ட் கூட வச்சுக்கலாம். ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட், ஓகேவா, சென்டர் பாயிண்ட்ல இருந்து நம்மளோட ஸ்டார்டிங் பாயிண்ட்க்கு வரது பேரு தான் ரேபிட் ட்ராவர்ஸ் மோஷன் அப்படின்னு சொல்லுவோம். லைக் G00 கோடை நம்ம யூஸ் பண்ணுவோம். G00 இதுதான் நம்ம வந்து ரேபிட் ட்ராவர் மோஷன் அப்படின்னு சொல்றோம். ஓகேங்களா? இப்போ வந்து G01 அப்படின்னா என்னன்னா லைக் பாருங்க, இப்போ G01 வந்து லீனியர் இன்டர்போலேஷன் மோஷன். லைக் G01 அப்படின்னா இப்போ பாருங்க, நம்மளோட 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 G00 வந்து இங்க வந்துருச்சு. ஓகேவா? நம்மளோட டூல் வந்து இங்க வந்துருச்சு. இப்போ வந்து ப்ராடக்ட் ஸ்டார்ட் ஆக போகுது, சாரி ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆக போகுது. லைக் திஸ் மோஷன். ஓகேவா? இப்போ நம்மளோட சென்டர் பாயிண்ட்ல இருந்து, அதாவது நம்மளோட சென்டர் ஒரிஜின் பாயிண்ட்ல இருந்து ஸ்டார்டிங் பாயிண்ட்டுக்கு நம்மளோட டூல் வந்துருச்சு. நம்ம ஸ்டார்டிங் பாயிண்ட்ல இருந்து நம்ம ரைட் சைட் மூவ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு வந்து நம்ம G01 யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? G01. இப்போ வந்து என்ன பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா G02. இப்போ வந்து G02 தான் பார்க்க போறோம். G02 அப்படின்னா சர்க்குலர் இன்டர்போலேஷன் கிளாக்வைஸ். சர்க்குலர் இன்டர்போலேஷன் கிளாக்வைஸ்னா ஒன்றும் பெரிய விஷயம்லாம் இல்லை. லைக் இப்போ பாருங்க, கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல வந்து நம்மளோட டூல் மூவ் ஆகணும் அப்படின்னா G02 கொடுப்போம். நம்ம G02 கொடுத்தா கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல அதை மூவ் ஆகும். எப்படின்னா லைக் நம்மளோட டூல் இங்க இருக்கு, ஸ்ட்ரைட்டா இப்படி போகுது. இப்போ வந்து நமக்கு ரைட் ஹேண்ட் சைட்ல வரணும். ஸோ இங்க இருந்து இங்க மூவ் ஆகுது இல்லைங்களா? திஸ் இஸ் கிளாக்வைஸ் டைரக்ஷன். நம்ம இதுல இருந்து இது வரைக்கும் கிளாக்வைஸ் டைரக்ஷன்ல மூவ் ஆகுது. ஸோ இதுக்கு வந்து நம்ம என்ன கொடுப்போம் அப்படின்னா G02.
G02 தான் வந்து clockwise direction. ஸோ இந்த கோடை நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஆக்சுவலி எங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்து G03. இப்போ வந்து G03 ஓகேவா? இந்த G03 தான் இப்போ பார்க்க போகிறோம். லைக் இங்கே இது நம்மளோட ஒரிஜின் பாயிண்ட். ஒரிஜின் பாயிண்ட்லேருந்து டூல் இங்கே வந்துருச்சு. திஸ் இஸ் G00 கொடுத்தா இதோட அர்த்தம் G01. G01 அப்படின்னா இங்கேருந்து டைரெக்டாக இந்த எண்டுக்கு வரைக்கும் போகிறதுக்கு G01. G02 வந்துட்டு இப்படி கிளாக்வைஸ் டிரெக்ஷன். ஓகேவா? கிளாக்வைஸ் டிரெக்ஷன் நம்மளோட டூல் திரும்பணும் அப்படின்னா G02 கொடுப்போம். இப்போ வந்து G03 லைக் அது வந்து ஆன்டி கிளாக்வைஸ் டிரெக்ஷன் லைக் இந்த சைடு. இப்போ வந்துட்டு ஃபார் எக்ஸாம்பிள் நம்மளோட டூல் இந்த பக்கம் திரும்பணும். நம்மளோட டூல் இந்த பக்கம் திரும்பணும் அப்படின்னா G03 நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணுவோம். சரிங்களா? திஸ் இஸ் கிளாக்வைஸ் இன்டர்பொலிஷன். clockwise interpolation counter clockwise. ஓகேவா? நவ் வந்துட்டு இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா G04 டெவில் டைம். ஓகேவா? டிவெல் டைம். டிவெல் டைம் அப்படின்றது ஒரு பெரிய விஷயமே கிடையாது. லைக் அது என்ன அப்படின்னா நம்மளோட டூல் இங்கே வந்துடுச்சு. ஸோ டைரெக்டாக இப்போ இங்கே இந்த இடத்துக்கு வந்துருச்சு. இந்த இடத்துல வந்துட்டு நான் ஒரு 2 செகண்ட் ஸ்டாப் பண்ணணும். மில்லி செகண்ட். ஓகேவா? ஒரு 2 மில்லி செகண்ட் ஸ்டாப் பண்ணணும். ஏன் நான் மில்லி செகண்ட் சொல்கிறேன் அப்படின்னா நம்மளோட சிஎன்சி ப்ரோக்ராம் பொறுத்த வரைக்கும் எல்லாமே வந்துட்டு மில்லி செகண்ட்ஸ் அண்ட் மில்லி மீட்டரில் தான் நம்ம கணக்கு பண்ணுவோம். ஸோ தட்ஸ் வை ஐம் டெல்லிங் மில்லி செகண்ட். ஓகேவா? ஒரு 2 செகண்ட் இங்கே ஸ்டாப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் என்னோட ப்ராசஸ் கண்டினியூ பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம என்ன யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா G04 வந்து யூஸ் பண்ணுவோம். அதுதான் G04 டெவில் டைம். ஓகேவா? உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்மளோட டூல் இங்கேருந்து இங்கே வருது. இதுக்கு G00 G01 நம்மளோட ப்ராடக்ட் வந்துட்டு கட்டாயி ஃப்ரண்ட்டில் போகுது. இது இங்கே இந்த இடத்துல வந்து ஒரு 2 மில்லி செகண்ட் ஸ்டாப் ஆகி அப்புறமா என்னோட ப்ராடக்ட் வந்து ரைட் சைடில் போகணும் அப்படின்னா G04 நம்ம வந்து யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? இப்போ வந்து அடுத்தது வந்து G17 G18 கோட் பார்க்க போகிறோம். G17ன்றது வேற ஒன்றும் இல்லை. லைக் XY பிளைன் செலக்ஷன். ஓகேவா? XY பிளைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறோம். லைக் திஸ் இஸ் எக்ஸ். நான் முன்னே சொன்னேன்ல உங்களோட ஃப்ரண்ட் வியூ அந்த தான் எக்ஸ் ஒய். இந்த ரெண்டு பிளைனையும் செலக்ட் பண்ணுறது தான் இந்த G17. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்து நம்ம இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா லைக் G18. இந்த G18 அப்படிங்கிறது Z அண்ட் எக்ஸ். பாருங்க, Z அண்ட் எக்ஸ் இந்த பிளைனை சூஸ் பண்ணுறது தான் G18 கொடுப்போம். லைக் இப்போ உங்களுக்கு இங்கே புரியும்னு நினைக்கிறேன். இப்போ 1 மினிட். இது அப்பர் போர்ஷன். ஓகேவா? அப்பர் போர்ஷனை Z வச்சுப்போம். ஸோ அண்ட் எக்ஸ்ன்றது ஃப்ரண்ட் போர்ஷன். இதை வந்து எக்ஸ். ஓகேவா? ஃப்ரண்ட் பிளைனையும் மேலே ஓகேவா டாப் பிளைனும் செலக்ட் பண்ணுறது பேர் தான் இந்த G18 நம்ம யூஸ் பண்ணுவோம். அதுக்கான கோடு தான் வந்துட்டு G18. ஓகே, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் வந்துட்டு G19. G19 பற்றி தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி தான் எக்ஸ் அண்ட் இசட் பிளைன். லைக் எக்ஸ் அண்ட்
இசட் பிளைன் அதை வந்து நம்ம சூஸ் பண்ண போகிறோம். ஸோ தட்ஸ் அந்த சூஸ் பண்ணுறது அப்படின்னா தான் Z19 அப்படின்ற ஒரு கோடை நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நான் ஃபர்ஸ்ட்லேருந்து அந்த ரிப்பீட் பண்ணுறேன் அந்த கோடு எல்லாத்தையும். லைக் என்னோட டூல் இது, என்னோட ஒர்க் பீஸ் இது, ஓகேவா? என்னோட டூல் இங்கே வருது, வரணும், ஓகேவா? இங்கேருந்து இங்கே வரணும் அப்படின்னா நம்ம G00 யூஸ் பண்ணுவோம். அண்ட் என்னோட ஒர்க் பீஸ் டுவர்ட்ஸ் கொஞ்சம் மூவ் ஆகணும் அப்படின்னா G01 யூஸ் பண்ணுவோம், ஓகேவா? லீனியர் இன்டர்பொலிஷன். அண்ட் G02 யூஸ் எதுக்கு அப்படின்னா கிளாக் வைஸ் டிரெக்ஷன். ஓகே, கிளாக் வைஸ் டிரெக்ஷன் மூவ் ஆகணும் அப்படின்னா நாம் வந்து இங்கே G02 யூஸ் பண்ணுவோம். திஸ் இஸ் சர்க்குலர் இன்டர்பொலிஷன் கிளாக் வைஸ். இதுவே எனக்கு வந்து இங்கேருந்து இங்கேருந்து ஸ்ட்ரைட்டாக போயிட்டு ஆன்டி கிளாக் வைஸ் டிரெக்ஷனில் போகணும் அப்படின்னா நாம் வந்து G03 யூஸ் பண்ணுவோம். சர்க்குலர் இன்டர்பொலிஷன் கவுண்டர் கிளாக் வைஸ், ஆன்டி கிளாக் வைஸ்ன்னு சொல்லுவோம். அதுவே இப்போ வந்துட்டு என்னோட என்னோட பாயிண்ட் இங்கே ஒரு 2 மில்லி செகண்ட் ஸ்டாப் ஆகி அதுக்கப்புறம் என்னோட ப்ராசஸை ஸ்டார்ட் பண்ணணும் அப்படின்னா G04 நம்ம யூஸ் பண்ணுவோம். உங்களுக்கு புரியுதுன்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட் அந்த வந்துட்டு G17 வந்து எக்ஸ் ஒய் பிளைன் சூஸ் பண்ணுறதுக்கு நம்ம யூஸ் பண்ணுறோம். அப்புறம் G18 வந்துட்டு ZX பிளைனை வந்து நம்ம செலக்ட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். அண்ட் G19 வந்துட்டு எதுக்கு யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா ஒய் அண்ட் இசட் பிளைன் சூஸ் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறோம். ஓகே, உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அப்படி ஏதாவது உங்களுக்கு புரியல, இன்னும் டீட்டெயிலாக எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். ஐ வில் மேக்கிங் பெட்டர் வீடியோ, ஓகேவா? நம்ம இன்னும் ஒரு நல்ல வீடியோவில் அடுத்த டைம் சந்திப்போம். தேங்க்யூ ஸோ மச்.